என் அன்பு குழந்தையே, இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய துரோகிகளை ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வந்த இந்த பிரத்யங்கராவை என் பிள்ளை நீ உதாசீனம் செய்து விடாதே. என் தங்கமே, துரோகத்தை செய்கின்றவர்கள் சிறிது யோசித்திருந்தால் இவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் நாளைக்கு நமக்கும் வரும் என்று யோசித்திருந்திருப்பார்கள். யோசிக்கின்ற மனநிலை இல்லாததனால்தானே அவ்வளவு எளிதாக இன்னொருவருக்கு வேதனைகளை கொடுக்க துணிந்து விட்டார்கள். என் பிள்ளையே, அதனால் இவர்களுக்கு இரக்கம் கொள்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை உன் தாயானவள் நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவர்களோ அதை எப்படி கெடுத்து விடலாம் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ, எந்த இடத்திலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான இடத்தை நீ பிடித்து விடுவாயோ என்று அங்கே அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் கூட இவர்களுக்கு நிம்மதி இல்லை. ஒரு நொடி கூட இவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று யோசிக்கவில்லை. மாறாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு நல்ல நிலை கிடைத்துவிடக் கூடாது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது, இந்த வாழ்க்கையை வெறுக்க வேண்டும் என்று மட்டுமே அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களுக்கு இந்த பிரத்யங்கரா தண்டனை கொடுத்துதானே ஆக வேண்டும். இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்கிறோம் என்றால் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் இவர்களால் உனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கும். எப்பொழுதுமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் வேதனையை கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக புரிய வைக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலும் இது போன்று நடந்தால் உன்னால் எப்படி இதனை தாங்கிக் கொள்ள முடியும் என்று. ஒவ்வொரு முறையும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் இதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாலும் அந்த நேரத்தில் இவர்களினுடைய துரோகத்தை தடுக்க முடியாமல் போனதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் என் பிள்ளை, இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. இவர்களிடையே உனக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் இத்தனை நாளும் இவர்கள் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு பொய் என்பது உனக்கு தெரிய வரும். இப்படி இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. அதனால்தான் இவர்களை நீ தெரிந்து கொண்டாய் என்பதனை முதலில் யோசித்துக்கொள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று மனதிற்குள் வேதனைப்படாமல், இதனால்தான் நடக்கிறது, இது போன்ற மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தான் நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உன் மனதை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. உடனிருப்பவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்றால் அது யாராலும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? நம்மால் முதலில் அதனை நம்ப முடியாது. நீயோ நம் வாழ்க்கையிலா இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று யோசித்து யோசித்து உன் மனதிற்கு உறக்கமில்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உறக்கம் என்பது நமக்கு ஒரு நாளாவது வந்து விடாதா? இன்று இரவையாவது நாம் நல்லபடியாக உறங்கி கடந்து விட மாட்டோமா என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். என் தங்கமே, நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உன் செவி வந்து சேரத்தான் போகின்றது. இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கான பலன் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. எதனால் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது என்று உனக்கு நிச்சயமாக தெரியத்தான் போகின்றது. யாரால் நமக்கு இந்த கஷ்டங்கள் வந்தது, அதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிகள் செய்யும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ மனமுருகி உன் மனதிற்குள் கொண்ட கவலைகள் என்னவென்று எனக்கு தெரியும். எல்லா நாளிலுமே நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கலாம். உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் அப்பொழுது எல்லாம் உடைந்து போகாத என்னுடைய குழந்தை,
இது போன்ற ஒரு துரோகத்தை கண்டதும் மனமுடைந்து போய்விட்டாய். துரோகம் என்பது உடனிருந்து செய்கின்றவர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை உனக்கு வந்துவிட்டது. எப்படி இதிலிருந்து மீளப்போகிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரம்தான் உனக்கு இந்த பிரத்யங்கரா உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ இந்த கவலையில் இப்படியே இருக்கக்கூடாது. நிச்சயமாக இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும். உனக்கான கஷ்டங்கள், உனக்கான சூழ்நிலைகள் என்று எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை நீ தெளிந்து வர வேண்டும். என்றென்றைக்கும் நீ நீயாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் செய்த பிரச்சனைகளுக்காகவும் நீ இப்படித்தான் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக, ஒருவர் கொடுத்த விஷயத்திற்காகவும் நீ மனமுருகி வேண்டாமல் என் பிள்ளை உன் வாழ்க்கைக்காக மட்டுமே நீ வேண்டினில். இவர்களை எல்லாம் நீ ஒரு பொருட்டாக எடுத்து கொண்டால் நிச்சயமாக உன்னால் இனி இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சூழ்ச்சிகளை பின்னுவதே உன்னை விழவைப்பதற்காகத்தானே. அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த வலைக்குள்ளேயே சென்று சிக்கக்கூடாதல்லவா? உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியும். இவர்கள் எத்தனை துரோகத்தை செய்தாலும் உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். நீ உன் மீது நம்பிக்கை வைத்துதான் எந்த ஒரு செயலையும் தொடங்கி இருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. இவர்களை நம்பி நீ தொடங்கவில்லை. எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திரும்பத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வர முடியும். உன்னால் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை கடந்து வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, பல நாள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகளினால் என் குழந்தை, வாழ்க்கை என்பது எனக்கு எங்கே இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய். என் தங்கமே, முதலில் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருப்பது உண்மை என்றால் உன் வாழ்க்கையின் மீது நீ நம்பிக்கை வை. நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைதான் உனக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை முதலில் நீ தைரியமாக எதிர்கொள்ள பழகு. கஷ்டம் என்றவுடன் வேதனைப்படுகின்றாயல்லவா? அப்படியானால் அதை எதிர்கொள்ளவும் நீ துணிந்து நில். உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களுக்கு தண்டனையை நான் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே. அதனால் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளுக்கு தயாராக இரு. இது நாள் வரையிலும் இவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் கண்டு மனம் வெதும்பி விடாமல், நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் போகின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். பிரித்யங்கராவிடம் இருந்து ஒருவருக்கு தண்டனை கிடைக்கிறது என்றால் காலம் முழுவதும் அதிலிருந்து அவர்களால் எழுந்து நிற்க முடியாது. அவர்கள் அடையப் போகின்ற வேதனைகளை ஒரு நாளும் அவர்களால் மறக்க முடியாது. இனிமேல் இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதை செய்ய நினைத்தாலும் அவர்களை பின்தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒருவருக்கு நாம் செய்த பிரச்சனை நம்மை எந்த அளவிற்கு பின்தொடர்ந்து வருகின்றது என்று நினைத்து நினைத்து அவர்கள் வேதனைப்படுகின்ற அளவிற்குத்தான் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு அமைந்துவிடும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ மனதார பெற்று கொண்டால் உனக்கு கவலைகளே இருக்காது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக உனக்குள் இருப்பதனால்தான் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலுமே அது உனக்கு போதுமானதாக இல்லை. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா எனக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கிறதே என்று. ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள். உனக்குள் இருக்கின்ற மன வலிமை வேறு யாருக்கும் கிடையாது. நீ இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த சூழ்நிலைகளைப் போல வேறு யாரும் அனுபவித்ததில்லை. உன் வாழ்க்கை உனக்கானதாக மட்டும்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனை காலமானாலும் சரி என் பிள்ளை, இதையெல்லாம் உன்னை தவிர வேறு யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொண்டு நீ எத்தனை வலிமை படைத்த குழந்தை என்பதனை நீ உனக்குள்ளேயே முதலில் நம்ப வேண்டும். என் தங்கமே, தேவையில்லாமல் யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. துரோகியின் நிலை எந்நாளும் இப்படியே இருக்காது. அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனை காலம் முழுவதும் எழுந்திருக்க முடியாத ஒரு தண்டனையாகத்தான் இருக்கப் போகின்றது. என் பிள்ளை, நீ மனமுருகி வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் இந்த பிரித்யங்கரா நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக நீ தொடங்கி உன் பாதையை நோக்கி பயணித்து கொண்டே இரு. நடப்பதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.